ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வள்ளிமலையில தாங்க இருக்கோம். வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல இருக்கோம். நம்ம முருகன் வந்து வள்ளியம்மைய காதலிச்சு கல்யாணம் பண்ண மலையாங்க இது. முருகனோட கால் தடம் பட்ட இடம், அதனால ரொம்ப ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லலாம். நம்ம கிருபானந்த வாரியார் கூட வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம வள்ளிமலையை மிதிச்சிடணும், வந்து சுப்பிரமணியரை வணங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட செம்ம பியூட்டிஃபுல்லான வள்ளிமலையில் தான் இருக்கோம். ஸோ வாங்க வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் போய் நம்ம வழிபட்டுட்டு, கீழே ஒரு கோவில் இருக்குது, மேலே ஒரு கோவில் இருக்குது. மேலே சச்சிதானந்த சுவாமிகளோட ஒரு ஆசிரமம் இருக்குது. அதுக்கப்புறம் சூரிய ஒளியை படாத சுனை இருக்குது, ஜெயினர் கோவில்கள் இருக்குது, நிறைய அற்புதங்கள் இருக்குது இந்த மலை மேலே. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம வள்ளிமலை முருகன் கோவிலோட முகப்பு வாயில் பின்னாடி வந்து அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் சுவாமி கோவில் இருக்கு. நம்ம காலையில் 7 மணிக்கே வந்துட்டோங்க, அதனால இன்னும் வந்து நட திறக்கல. ஸோ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல வந்து வேலூர்ல இருந்து வள்ளிமலை வரைக்கும் வர பஸ் ட்ரிப் போட்டிருந்தேன். இந்த வழியிலயும் பஸ் வரும், நேரம் மலை அடிவாரத்து வரைக்குமே பஸ் வரும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு திரும்புது இல்லைங்களா, இதுல ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா இதுக்கு பேரலா இன்னொரு ரோடு இருக்கு, கோட்டநத்தம்னு சொல்லி. அங்க இறங்கிட்டு அங்கிருந்தும் நடந்து வந்துக்கலாம். ஸோ நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எவ்ரி 1/2 hour ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. கோவில் முன்னாடி நிறைய டீ ஷாப்ஸ், குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். திருமணம் மஹால்ஸு இங்கே பாருங்க, கோவில் முன்னாடியே வந்து மண்டபங்கள் எல்லாம் கூட இருக்கு. ஸோ நம்ம போய் கீழே வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கோவில் நான் சொன்னேன் இல்லையா, சூரிய ஒளியை படாத சுனை, அதுக்கப்புறம் ஜெயினர் கோவில், அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிரமம், இது எல்லாமே பார்த்துட்டு வரலாம். வாங்க வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ஸ்ரீ ஜம்பு மகரிஷி யாகத்தில் வன்னிய மகாராஜா பிறந்த வரலாறு என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் வள்ளியம்மை பிறந்து வளர்ந்த இடமாங்க. இங்கே வந்து தான் நம்ம முருகப்பெருமான் வள்ளியம்மையை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. வள்ளியம்மையோட சிலை தான் ஃபஸ்ட்டு வரவேற்குது பாருங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஊருக்கு பேரே வள்ளிமலைன்னு வச்சுட்டாங்க. வேற லெவலில். ஸோ அந்த கணேசர் விநாயக பெருமான் வந்து யானையாக வந்து பயமுறுத்தி, அதுக்கப்புறம் முருகன் வந்து காப்பாற்றி கரெக்ட் பண்ணுற மாதிரி, கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, லவ்வில் அதெல்லாம் தானே பண்ணுறாங்க. ஸோ முருகப்பெருமான் இந்த லீலைகளையெல்லாம் வந்து இந்த மலையில தான் பண்ணினாராங்க. ஸோ அதனால நிறைய வந்து வள்ளியம்மை வந்து என்ன சொல்லுவாங்க, குறவர் இனத்தை சேர்ந்தவங்க தானே. அதனால அந்த மக்கள் நிறைய இருக்காங்க இந்த மலைகளை சுற்றியுமே. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மிக மிக அழகான மலைகளில் ஒன்று நம்ம வள்ளிமலை. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் வள்ளியம்மை. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னே வந்து அழகாக வந்து ஒரு பிள்ளையார் வரவேற்கிறாரு. எல்லா கோவில்கள்லேயுமே இருக்கிற மாதிரி முருகனோட அண்ணனை பார்த்துட்டு நாம் கிளம்புறோங்க உள்ள. ஸோ கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கு, மாலைகள், பூஜை சாமானம் எல்லாமே இருக்குது, அர்ச்சனை சாமானங்கள் எல்லாமே. மக்களே, நாம் அடிவாரத்தில் இருக்கிற கோவில் முகப்பு மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வள்ளிமலை காட்பாடி தாலுக்கில் வருது. ஸோ வர்ற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஃபுல்லாக வந்து திருமண மகால்ஸு, சத்திரங்கள் இது தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூஜை சாமானங்கள்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour ஆகுமா ஓப்பன் பண்ணுறதுக்கு. 7:30 தான் ஓப்பன் பண்ணுறாங்க காலையில். நாம் நேரமே வந்துட்டோம். சரி, ஓகே, நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வள்ளிமலையில் நடந்த திருவிளையாடல்களெல்லாம் வந்து இங்கே பிக்சர்ஸாக போட்டிருக்காங்க பாருங்களா. ஒரு வயசான தாத்தா மாதிரி வருவாராம் முருகர், நம்ம வள்ளியம்மையை கரெக்ட் பண்ண. கரெக்டாக விநாயக பெருமானும் யானை மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்துருவாராம். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து காப்பாற்றுவாராம். இந்த லீலைகளெல்லாம் இங்கே தான் நடந்திருக்கு. அதை ஃபுல்லாக வந்து பிக்சர்ஸாக போட்டிருக்காங்க.
அழகுல முருகன்னாவே அழகுதான்ப்பா. மக்களே, அடிவாரத்தில் இருக்கிற சுவாமி கோவிலோட முகப்புல இருக்கவங்க முகப்பு கோபுரம் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புத்தக விற்பனை நிலையம் வச்சுருக்காங்க. நிறையா ஆன்மீக புஸ்தகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு வந்து 5 ரூபாங்க. ஸோ அர்ச்சனை கவுண்டர் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அலுவலக நேரம் போட்டிருக்காங்க. 9:45 1 மணி வரைக்கும், மதியம் 2லேருந்து 5:45 வரைக்கும். கோவில் டைமிங்ஸ் பாருங்கள். மலைக்கோவில் காலையில் 7:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 12:30 வரைக்கும். அதுக்கப்புறம் மதியம் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6:30 வரைக்கும். கீழே இருக்கிற கோவில் வந்து காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி 12:30 வரைக்கும், மதியம் 2:30க்கு ஓப்பன் பண்ணி 7:30 வரைக்கும். ஓகேவா? திருவிழா நாட்களில் டைமிங்ஸ் மாறுமா? ஸோ அது போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியம்மையோட திருவிளையாடல்கள், அவதரித்தது, முருகன் வந்து கல்யாணம் பண்ணது, இதெல்லாம் அழகாக பிக்சர்ஸாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், முருகன் அழகாக நிற்கிறாரு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஜெயினர் கேவுன்னு இருக்குன்னு, ஜெயின் கேவ்ஸும் இருக்குன்னு, நிறைய ஜெயின் துறவிகளும் இங்கே தபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் இந்த பக்கம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கும் போல். மக்களே, நம்ம அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பார்த்துட்டு இப்போது மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகிறோங்க. மலை மேலே போகிற வழியிலையும் இது மாதிரி அர்ச்சனை தட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கூல்ட்ரிங்க் ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு, இந்த மாதிரி நிறையா கடைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்க பாருங்கள் படிக்கட்டுகள் மலை மேலே போகிறதுக்கு. வாங்க மக்களே போவோம். மேலே தான் வந்து நிறையா அற்புதமான இடங்கள் எல்லாம் இருக்குது. வாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க, ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து 1 டே ஸ்டே பண்ணுங்கன்னா கூட இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஆசிரமம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிரமம் தாங்க. சச்சிதானந்த சுவாமிகள் தான் வந்து திருப்புகளை உலகமெல்லாம் பரப்புனவருங்க. நம்ம அருணகிரிநாதர் அருள்னார் இல்லையா, அதை வந்து பாடல்களாக எப்படி பாடணும் அப்படின்னு கரெக்டாக சீரமைச்சு தந்தவர் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் தான். ஸோ அவரோட ஆசிரமம் மேலே இருக்குது, திருப்புகழ் ஆசிரமம் தான் சொல்லுவாங்களே. அதை அந்த ஆசிரமத்தோட ஒரு அடிவாரத்தில் இருக்கிற ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. நம்ம திருப்புகழ் ஆசிரமத்தில் நடக்கிற பஜனை நிகழ்வுகள் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் எத்தனை மணிக்கு நடக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கலந்துக்கணுன்னா வந்து கலந்துக்கலாங்க இந்த டைமில். அது போக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் முருகனோட அழகழகான பிக்ஸு. மக்களே, நம்ம அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலோட கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. ஸோ கடைகளை எல்லாம் தாண்டி வந்தால் படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிருபானந்த வாரியாரோட ஒரு சிலையும் வச்சுருக்காரு பாருங்கள். ஏன்னா மேலே இருக்கிற கோவிலும் சரி, கீழே இருக்கிற கோவிலும் சரி, நிறைய வேலைகளெல்லாம் ஆரம்ப காலத்தில் 1960ஸ்லேயே செஞ்சவர் நம்ம கிருபானந்த வாரியார் தாங்க. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைய பைரவனுங்க இருக்கானுங்க, நிறையா சாதுக்கள் எல்லாம் இருப்பாங்க.
வந்தோடனேவே வந்து சூப்பரான ஒரு தெப்பக்குளம் இருக்குங்க மலை அடிவாரத்தில். அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக வந்து மீன்கள் தாங்க. நடுவில் ஒரு தெப்பம் இருக்குது, ஒரு குட்டி கோபுரத்தோட. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா வள்ளிமலை அடிவாரத்தில். அடடடடடா மக்களே, வேலூர் பக்கத்தில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம் இருக்குன்னு, ஒரு முருகனோட இருப்பிடம் இருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. வேலூர் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. கண்கொள்ளா காட்சிங்க. காலையில் வந்துட்டிங்கன்னா அடடடடா சொர்க்கப்புரி மாதிரி இருக்குங்க, சொர்க்கப்புரி மாதிரி இருக்கு. வாவ், வள்ளியம்மை வாழ்ந்த மலைகள்ங்க. வள்ளியம்மை அவதரித்து வாழ்ந்த இடத்துல இருக்கோம். முருகனோட கால் தடம் பட்ட இடம். இங்கே வந்து லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி வள்ளியம்மையை மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திருத்தணி போயிருக்காருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? முருகப்பெருமான் கால் தடம் பட்ட இடத்துக்கு நீங்கள் வராமல் இருக்கலாமா? பார்த்துட்டே இருக்கலாம் தான் தோணுது. பட் நம்ம மேலே போகணும், வாங்க போவோம். மக்களே, நம்ம வள்ளிமலை முருகன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குடவரை கோவிலுங்க. அதனால இதை வந்து தொல்லியல் துறை தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐயோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்தியன் தொல்லியல் துறையோட அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ஏஎஸ்ஐனால் பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இங்கே பாருங்கள், வள்ளியம்மை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்சி. அழகு. கீழே வந்து நாகர்களுக்குன்னு ஒரு தனி சந்நிதி வச்சுருக்காங்க. மக்களே, இங்கே பாருங்கள், மக்களோட மக்களாக பைரவனும் சுற்றி வந்துட்டு போகிறாங்க. இங்கே வேலுக்குன்னு ஒரு குட்டி கோபுரம் வச்சுருக்காங்க. வேல் மயில் இருக்குது. வேலும் மயிலும் துணை தானே முருகப்பெருமானுக்கு. ஸோ வேலுக்கு ஒரு குட்டி கோபுரம், மயில் வாகனத்துக்கு ஒரு குட்டி கோபுரம். ஐயோ செம்ம அழகுங்க. இங்கே பாருங்களேன் மக்களே, நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அடிவாரத்துலேயே வந்து அருணகிரிநாதருக்கு ஒரு ஆலயம் இருக்குது. திருப்புகழ் கொடுத்ததே அருணகிரிநாதர் தானே. ஸோ அவரோட ஆசிரமம் ஒன்று இருக்குது. ஆசிரமம் ஆலயம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓதுவார் சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்குங்க. இந்த மலை ஃபுல்லாகவே வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போகிற வழியில் ஒரு மண்டபம் இருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு அடியில் இன்னுமே வந்து நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சிட்ருக்காங்களா. அதனால அந்த மண்டபத்தை வந்து ஃபுல்லாக வேலை கூட முடிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்களாங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு படியிலையும் வந்து சந்தன குங்குமமெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களா. காலங்காத்தால் மலையில் வர்றதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மலைகள் இருக்கும் இடங்கள் எல்லாம், குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாச்சு. அதுவும் வள்ளியம்மை இருக்கிற குன்றுனா கேட்கவா வேணும்? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. எல்லா படிகள்லையும் ஏதோ எழுதியிருக்காங்க. ஐ திங்க் சண்முகா சரணம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் இருக்குது ஏறுற வழியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. மக்களே, எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 500-550 படிக்கட்டுகள் இருக்காங்க டோட்டலாக. அங்கங்கே வந்து குட்டி குட்டி மண்டபங்கள் இருக்கும் ரெஸ்ட் எடுக்க. மக்களே, நம்ம வள்ளியம்மையோட மலையிலிருந்து கீழே பார்க்குற வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா. தூரத்தில் ஒரு மலை குன்று தெரியுது பாருங்களா. ஸோ இங்கிருந்து சித்தூரெல்லாம் பார்க்கோங்க. ஆந்திராவில் இருக்கிற சித்தூர். நம்ம ஆல்மோஸ்ட் ஆந்திரா பார்டரில் தான் இருக்கோம். மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ரயில் பூச்சி பார்க்குறேங்க. இந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் போல இதெல்லாம். இங்கே பாருங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரயில் பூச்சின்னு சொல்லுவோம். ட்ரெயினோட இது மாதிரியே போகும் பாருங்க. மக்களே, மலை ஏறுற வழியில் ஒரு மண்டபம் வந்து ஃபுல்லாக முடிக்காமல் அப்படியே விட்டாங்க. ஏன்னா கீழே சித்தர்கள் தவம் பண்ணுறாங்கன்னு சொன்னார்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு மண்டபத்துக்கு கீழே தாங்க. கரெக்டாக எந்த மண்டபம்னு தெரியல, பட் இது பழைய காலத்து மண்டபம் மாதிரி தெரியுது. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, மேலே கொடிக்கம்பமெல்லாம் தெரியுது பாருங்க. இங்கே மேலே போக வரலையே குகை சித்தர் சாமின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த பெரிய ஒரு பாறைக்கு கீழே ஒரு குகை இருக்குங்க.
ஸோ அவர் தவம் செஞ்ச இடம்னு நினைக்கிறேன், குகை சித்தர்சாமி குகை. பட் ஆனால் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய குகையில் சித்தர்கள் தபம் செஞ்சிட்ருக்காங்க இன்னுமே. மக்களே, நம்ம மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு வந்தாச்சுங்க, சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு. நான் சொன்னேன்ல பாறையை குறைஞ்சி தான் வந்து செஞ்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இங்கே பாறை மேலே தான் கோபுரமே இருக்கும். அது கட்டினதும் வந்து நம்ம கிருபானந்த வாரியார் தான். சூப்பர்ல. வாங்க 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 போவோம். ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, அமைதியாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி. மக்களே, நம்ம வள்ளிமலை மலை மேலே இருக்கிற கோவிலோட அழகிய தரிசனம் காலங்காத்தால் வேறு லெவலில் இருக்கா. கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. வள்ளிமலையோட உச்சியில் இருக்கோம் நாம். ஸோ அங்கே போட்டிருக்காங்க ஆசிரமத்துக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே இருக்கிற கோவில் பார்த்துட்டு அப்புறம் போவோம். மேலேருந்து பார்க்குற வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. வள்ளிமலையின் அழகிய காட்சி, கொடிக்கம்பம். மக்களே, கரெக்டாக குடவரை கோவில் இருக்கிற இடத்துல இருக்கோங்க. உள்ளே வந்து நம்ம வள்ளி சுப்பிரமணியர், வள்ளி முருகரோட சிலைகள் தான் இருக்கான் வழிபடுறதுக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாருங்கள் மக்களே, கொடிமரத்தோடு சேர்த்து கோபுரத்தை பார்க்குறதுக்கு. ஸோ வாரியார் சுவாமிகள் வந்து குடவரை கோவிலாக இருந்தாலும் அந்த குடவரை பாறை இருக்கிற மேலே, பாறைக்கு மேலே ஒரு குட்டி கோபுரம் செஞ்சுருக்காரு. இதுதான்ப்பா நம்ம வள்ளி முருகர் இருக்கிற இடம் அப்படின்னு தெரியறதுக்காக. ஸோ பலிபீடம் இருக்குது, உப்பெல்லாம் போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குங்க. முன்னாடி மயில் வாகனம் இருக்குது. மக்களே, இன்னும் கோவில் ஓப்பன் பண்ணலைங்க பூஜை செய்கிறதுக்கு. பட் ஆனால் கோவில் இருக்கிற மண்டபம் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. ஃபுல்லாக குடவரை கோவில். அதனால தான் வந்து ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில். ஒரு பைரவம் மட்டும் காவலுக்கு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஹாய்டா, பார்க்குறான் யாருடா வந்திருக்கீங்கன்னு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மக்களே, இங்கே பாருங்கள் முருகனோட மயில் வாகனம் எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. தீபமேத்தி வழிபட்டு போயிருக்காங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மக்களே, கீழே இருக்கிற வள்ளி முருகப்பெருமான் கோவிலை பார்த்துட்டு நம்ம மேலே போயிட்டுருக்கோங்க. மேலே தான் நான் சொன்னேன்ல, சூரிய ஒளியே படாத சுனை, அதுக்கப்புறம் விநாயகர் மாதிரியே ஒரு பாறை இருக்குமா, யானை மாதிரியே ஒரு பாறை இருக்குமா. அதாவது யானை மாதிரி வந்து வள்ளி அம்மையை கரெக்ட் பண்ணுறதுக்கு முறை எனக்கு ஹெல்ப் செஞ்சார்ல விநாயகர். ஸோ அது அப்படியே வந்து பாறையாக இருக்குது அப்படிங்கிற ஐதீகத்தில். ஸோ அந்த பாறை இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சச்சிதானந்த சுவாமிகளோட திருப்புகள் ஆசிரமம் இருக்குது, சூரிய ஒளியே படாத சுனை இருக்குது. இதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்குங்க. அடேங்கப்பா, வள்ளிமலை வேறு லெவலில் இருக்குப்பா. இங்கே பாருங்க, இந்த பாறைக்கு கீழே தான் நம்ம கீழே பார்த்துட்டு அந்த கோவில். இங்கே பாருங்க வியூ. ஓ மை காட், சான்ஸ் இல்லையா. வழிபாட்டுக்காக நிறைய கட்டியிருக்காங்க பாருங்க. மரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது கோவில் பின்னாடி, அதில் வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பாறை மேலே கோபுரம் இருக்குல்ல, இங்கே பாருங்களா, ஒரு பேஸ் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே கோபுரம் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பாறையை சுற்றி வர்றதுக்கு அழகாக வழி பண்ணியிருக்காங்க பாறைகளோட இடுக்கில். இங்கே இல்லைங்க, திருப்புகள் ஆசிரமம் போகிற வழி கீழே போயிட்டு மறுபடியும் வேறு வழியில் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இங்கே வேற ஒரு சின்ன குகை இருக்குது, இங்கேயும் ஏதாவது ஒரு சித்தர் சமாதி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நோட்டீஸ் போர்டு எதுவும் வைக்க காணோம், என்ன ஏதுன்னு. மக்களே, மலைக்கு வந்துட்டு நம்ம அனுமாரை பார்க்காட்டி எப்படி. இங்கே பாருங்களா, கிங் ஆஃப் த ஜங்கிள் மாதிரி சுற்றிட்டு இருக்கான், பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி. யாருடா எங்கள் இடத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நம்ம கோவில் பார்த்தாச்சு. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குங்க. ஸோ இப்படி போனால் ஆசிரமத்துக்கும் போகலாமா, கீழே போகிறதுக்கும் இன்னொரு வழி இருக்கான். ஜெயின் கேவ்ஸ் எல்லாம் வந்து கீழே போகிற வழியில் தான் இருக்கான். வாங்க போய் பார்ப்போம். மக்களே, மேலே இருக்கிற நம்ம முருகன் வள்ளியம்மை கோவிலிருந்து ஆசிரமம் போகிற வழிங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இருக்குமா, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி நார்மல் மலைப்பாதை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க.
இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமாங்க. போகிற வழியில தான் நம்ம வள்ளியம்மை மஞ்சள் அரைச்ச இடம், சூரியன் படாத சுனை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே போவோம் வாங்க. நம்ம திருப்புகளை பரப்புன சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவசமாதியும் மேலே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப புண்ணியம் நிறைஞ்ச மலை, நம்ம முருகப்பெருமானோட பாதம் பதிஞ்ச மலை. அங்கே தான் நாம் இருக்கோம். வேற லெவல் வைபாக இருக்குங்க மக்களே. சத்தியமாக நான் எதிர்பார்க்கலைங்க வெள்ளூருக்கு பக்கத்தில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான நம்ம முருகப்பெருமானோட ஒரு மலை இருக்குன்னு. ஐயோ, வள்ளிமலை செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ணிடுங்க. இல்லாட்டி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்குது பாருங்க மக்களே. நம்பிராஜன் ஒரு குறவரினத்தை சேர்ந்தவர் தான் வந்து வள்ளியம்மையை தத்தெடுத்து வளர்த்தாராம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அங்கே ஒரு ஐயர் இருந்தார், அவர் சொல்லிட்டு இருந்தார். கீழே அந்த புக் கடை இருக்க பார்த்தீங்களா அடிவாரத்தில், அங்கே வந்து வள்ளிமலை வரலாறு இருக்குமா, அது கூட பார்க்கலாம் நீங்கள். ஸோ மேலே இருக்கிற சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர் மாவட்டம், அப்போ இருந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பவானியில் பிறந்து வளர்ந்தவருங்க. இப்போ அது ஈரோடு மாவட்டம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து அவருக்கு என்லைட்மெண்ட் வருமல்ல, அது வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பழனி போயிட்டு மைசூரில் இருந்திருக்காரு வேலை நிமித்தமாக. அங்கே தான் மேரேஜும் ஆகிருக்கு. தீராத வயிற்று வலினால் பழனி போக சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற கூட வேலை செய்கிற ஒருத்தர். அங்கேருந்து பழனி போயிட்டு அந்த நவபாஷணத்துக்கு பண்ணுற அபிஷேகம் நீர் பிரசாதம்லாம் சாப்பிட்டு அவருக்கு குணமாயிடுச்சான் வயிற்று வலி. அதுக்கப்புறம் அவர் வந்து மதுரையிலிருந்து ஒரு நாட்டிய பெண்மணி வந்து திருப்புகளும் ஏதோ பாடியிருக்காங்க. அது கேட்டோன்னே அவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஞானம் உதயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கேருந்து என்ன பாட்டுன்னு கேட்டு திருப்புகள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சின்ன வயசுலேயே மைசூருக்கு போனங்காட்டி கன்னடம் தான் தெரியுமா, தமிழ் ஒழுங்காக எழுத படிக்க வராதான். அதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு திருப்புகழ் பாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போய் ரமணரோட கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அப்புறம் ரமணர் வந்து ஒரு நாள் நீ கிளம்பி கீழே போ அப்படின்ட்டாராம். நம்ம அருணாச்சல மலை மேலே தானே, திருவண்ணாமலை மேலே தானே ரமணர் ஆசிரமம் இருந்துச்சு அப்போது, கந்தாசிரமம். அங்கேருந்து போக சொல்லிட்டாராம். கீழே வந்ததுக்கப்புறம் சேஷாத்ரி சாமிகள் தெரியும்ல, அவர் தான் ரமணரை அந்த குகைக்குள்ளேருந்து எடுத்து ப்ராப்பராக அங்கே செட்டில் பண்ணவர் திருவண்ணாமலையில். ஸோ அந்த சேஷாத்ரி சுவாமிகள் வந்து பார்த்து ஒரு அத்வைதத்தை பற்றி ஒரு பாடல் பாடிட்டு, அந்த அத்வைத்தத்துக்கு ஈக்குவலாக திருப்புகளில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இவர் பாடியிருக்காரு. திருப்புகளே போதும் உனக்கு, உனக்கு நீ பண்ணுற பணிகள் வந்து வள்ளிமலையில் தான் இருக்குது, நீ போய் வள்ளிமலையில் தவம் செஞ்சு தொண்டாற்று அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வள்ளிமலைக்கு வந்து அவர் தவம் செஞ்சு திருப்புகளை எல்லாருக்கும் கொண்டு போகிற மாதிரி நம்ம வேல்மாறல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுத்தது தாங்க. நம்ம அருணகிரிநாதரோட திருப்புகளை எல்லாருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துன பெருமை வந்து நம்ம சச்சிதானந்த சுவாமிகளை தான் சேரும். ஸோ அவருக்கு ஆக்சுவல் பேர் வந்து அர்த்தநாரி. நம்ம திருச்செங்கோட்டில் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதனால அந்த சுவாமிகளோட பேரையே வச்சுட்டாங்க அர்த்தநாரின்னு. அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமிகள்னு அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்காரு. என்லைட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வடநாட்டில் ஏதோ ஒரு சுவாமிகள் வந்து அர்த்தநாரி அவர்களுக்கு சச்சிதானந்த சுவாமிகள்னு பேர் சூட்டிட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து சச்சிதானந்த சுவாமிகள்ங்கிற பேர்லேயே இங்கே செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்து திருப்புகளை பரப்பணுன்னே திருப்புகள் சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் அப்படின்னு நிறைய பேர்கள் வந்துருச்சு நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுக்கு. இதுதான் ஆசிரமம் போகிற வழி, அவரோட ஆசிரமம் போகிற வழி போட்டிருக்காங்க, ஏரோ மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ அந்த மாதிரி திருத்தணியில் இருந்து திருப்புகளை இன்னும் நிறையா அந்த படி பூஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு படியிலையும் ஏறும்போது ஒரு திருப்புகளை பாடி 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 படி பூஜை பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் சச்சிதானந்த சுவாமிகள் தாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு இடத்துல, புண்ணியம் வாய்ந்த இடத்துல தான் நாம் இருக்கோம். இந்த மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதிக்கெல்லாம் வந்துட்டு போகணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை, நம்ம பிறந்து வளர்ந்ததுக்கான புண்ணியம் வந்து இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் நம்ம காலடிகள் படணும் அப்படிங்கிறது தான். வாங்க போவோம் மக்களே. இங்கே பாருங்க, ஆசிரமம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கோவில்ல இருந்து வந்த வழி, ஓகேவா. இது வந்து கீழே போகிற வழி. இது வழியாக போனால் தான் சமணர் குகைகள் எல்லாம் இருக்குமா. நம்ம ஆசிரமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம்
கீழே போகலாம். ஓகேவா? ஆசிரமம் இதோட படிகள் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் மாதிரி நாம மேலே ஏறணும். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க போகிறதுக்கு. ஓகேவா? நல்ல காடுகளாக இருக்குங்க. நான் ஒரே எல்லா வீடியோலையும் பூமர் அங்கிள் மாதிரி ஒன்று சொல்லுவேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். தயவு செஞ்சு மக்களே, டூரிஸ்ட் பிளேசஸில் தான் வந்து பிளாஸ்டிக் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள்லையும் வள்ளிமலை மேலேயும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் போடலாமா? உங்களோட பாதங்களையெல்லாம் பணிஞ்சு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு கொண்டுட்டே வராதீங்க. மிக மிக முக்கியம். இங்கெல்லாம் யார் வந்து க்ளீன் பண்ணுவாங்க? மேலே இருக்கிற குரங்குகள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம்ல, அதுகளுக்கெல்லாம் கேடு விளைவிக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு தான் நாம் ப்ரே பண்ணணும். மனிதனுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த பூலோகம், எல்லாருக்குமானது. ஸோ உங்களுடைய திருப்பாதங்களை பணிந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இயற்கையான இடங்களை இயற்கையாகவே புனிதமாக நம்ம வச்சுருக்கணும். ஸோ எல்லா பக்கம் பாறையில் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. போகிற வழி பார்த்தீங்கள, வள்ளிமலை மேலே எவ்வளவு தூரம் வந்து தவம் செஞ்சுருக்காருன்னு. முருகப்பெருமான் வள்ளி அம்மையோட காதல் செஞ்சு ரொமான்ஸ் பண்ண இடங்க, சும்மாவா? அதனால தான் நிறைய கல்யாணங்கள் வேலூர் சைடு நம்ம வள்ளிமலையில தான் பண்ணுவாங்களாம். முருகனே வள்ளி அம்மையை காதலிச்சு கல்யாணம் பண்ண இடம்ல, அப்புறம் இது காதலர்களோட சொர்க்க பூமி தானே. சூப்பரா இருக்குங்க போற வழியே. ஐயோ, ஃபுல்லாக ஏரோ மார்க் போட்டிருக்காங்க அங்கங்கே. கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்லை. பட் ஆனால் ரொம்ப பாறைகளாக இருக்கும், அதனால ஜாக்கிரதையாக வரணும். ஓகேவா மக்களே? இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், பட் ஆனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் நிறைய பேருக்கு உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் விர்ச்சுவலாக நான் போகிறப்போ உங்களுக்கு கவர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக, அதில் பார்த்துக்குங்க நீங்கள் நேரில் வர வரைக்கும். ஓகேவா? அதுக்காகத்தான் லாங் வீடியோவாக பண்ணுறேன். உங்களுக்கு வள்ளிமலையோட ட்ரூ ஸ்பிரிச்சுவல் எசன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? போகிற வழி அற்புதமாக இருக்குங்க. ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ள அந்த மாதிரி தாங்க இருக்குது வள்ளிமலை. வேலூர் இந்த மாதிரி நிறையா ஹிடன் பியூட்டிஸ் வச்சுருக்கு. நாம் இன்னும் அமிர்தி ஃபால்ஸ்க்கெல்லாம் போகலை. இந்த டைம் போகிறதுக்கான டைம் இல்லை. மேபி இன்னொரு டைம் வரும்போது அமிர்தி ஏலகிரியெல்லாம் கவர் பண்ணுவோம். வாணியம்பாடியிலேருந்து வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம சபரிமலை ஏறுற மாதிரி தான் இருக்குது. பெருவழி பாதையில் போகிற மாதிரி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்போ அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளியம்மைக்கு அரோகரா அப்படின்ட்டு நம்ம மேலே ஏறுவோம். மக்களே இங்கே பாருங்களா, மக்கள் பக்தர்கள் வந்துட்டு போன அடையாளத்துக்கு அழகா இந்த கல்லுகள் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் ஏரோ மார்க் போட்டுட்டே இருக்கு, இன்னும் போகணும் போல. வாங்க போ மக்களே. ஒரு 1/2 கிலோமீட்டர் சின்ன ட்ரெக்குக்கு அப்புறம் நாம் திருப்புகழ் ஆசிரமத்துக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ ஒரு புண்ணியம். உங்களுக்கு அதை விர்ச்சுவலாக காமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மக்களே. காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓப்பன். ஓகேவா? வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆசிரமத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்கள்: பொங்கியம்மன் சந்நிதி, பொங்கிப்பாறை. ஹாய்டா ஹாய்டா, உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம், வெயிட் பண்ணு. மிரட்டுறான் பாருங்களா. அதுக்கப்புறம் உருவச்சிலை அமைந்த நடுமண்டபம், திருப்புகழ் சுவாமிகள் சமாதி, கணேசகிரி, குமர தீர்த்தம், சரவண பொய்கை, இதெல்லாம் இங்கே இருக்கு. மக்களே, பைரவனுங்களுக்கு பிஸ்கட் போட்டு கரெக்ட் பண்ணியாச்சுங்க. கத்திக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. பொங்கியம்மன் சந்நிதி, பொங்கிப்பாறை, திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகளின் உருவ சிலை அமைந்த நடுமண்டபம், ஸ்ரீலஸ்ரீ திருப்புகழ் சுவாமிகளின் சமாதி அமைந்த குகை, கணேசகிரியும் இரட்டை விநாயகரும், குமரி தீர்த்தம் என்னும் சூரியன் காணா சுனை, சரவண பொய்கை, உச்சியில் அமைந்திருக்கும் திருமால்கிரீஸ்வரர், வள்ளியம்மன் மஞ்சள் அரைத்து குளித்த இடம். இத்தனை இடம் இங்கே இருக்குது திருப்புகழ் ஆசிரமத்தில். போய் பார்க்கலாமா? வாங்க.
இங்கே காலணிகளை விடுவோம்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாங்க வாங்க. கந்தனுக்கு அரோகரா, வள்ளியம்மைக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. மக்களே, உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்க்கறது பொங்கி அம்மனோட சந்நிதி தாங்க. வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகளால் பூஜிக்கப்பட்ட பொங்கியம்மன். ஸோ வள்ளியம்மையோட இன்னொரு அவதாரம் தான் பொங்கி சந்நிதி. பொங்கியம்மன் சிலை 18/2/1962 12வது குரு பூஜையில் ஸ்ரீ சாது அன்வானந்தாவால் ஸ்தாபிக்கப்பட்டது. சந்நிதியின் பின்புறம் காண்பது பொங்கிப்பாறை சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டது. இதன் வலப்புறம் இடப்புறம் இருப்பது லட்சுமி சரஸ்வதி என்று அழைக்கப்படும் பாறைகள். இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு பாறை, இது ஒரு பாறை. ஸோ உள்ளே இருக்கிறது நம்ம பொங்கியம்மனுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எவ்வளோ அழகா இருக்கா பாருங்க பொங்கி செல்லம், கியூட். அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மக்களே, பொங்கியம்மனை பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம திருப்புகழ் ஆசிரமத்துக்கு. நம்ம பைரவனை தான் கூட்டிகிட்டு போகிறோனுங்க. ஸ்ரீ திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் 1916 முதல் 1950 வரை திருப்புகழ் தவம் இயற்றிய புனித ஸ்தலம் திருப்புகழ் ஆசிரமம். பார்த்தீங்களா, திருப்புகழை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவருங்க நம்ம சச்சிதானந்த சுவாமிகள். அவர் தவம் செஞ்ச இந்த புனித பூமியில் நம்ம காலடி பட்டிருக்கு மக்களே. மக்களே, நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களோட நடுமண்டபத்தில் இருக்கோங்க. இங்கே தான் வந்து திருப்புகழ் தவம் பண்ணியிருக்காருங்க. நடுமண்டபம் பக்தர்கள் அளித்த நன்கொடையால் 1952 ஆண்டு கட்டப்பட்டது. 12வது குரு பூஜை அன்னைக்கு உருவ சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. உள்ள திருவுருவ சிலை இருக்குது. ஐயா அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், பொங்கியம்மன் இவங்களோட உருவப்படங்கள் இருக்குது. நான் சொன்னல, திருவண்ணாமலையில் ரமணரும் சேஷாத்ரி சுவாமிகளும் தான் சச்சிதானந்த சுவாமிகளை வள்ளிமலைக்கு போய் திருப்புகழ் தவம் செய்ய சொன்னது. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோ உடிதியங்கியமங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடிதனே ருதுந்திருந்தவனே. ஸோ இந்த பக்கம் சச்சிதானந்த சுவாமிகள் பற்றி வந்த நியூஸ் எல்லாம் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது அவர் யூஸ் பண்ண சேருங்க. குருவே சரணம், குருவே சரணம். ரொம்ப அமைதியாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து ஐயாவோட ஜீவ சமாதி இருக்குது. சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களோட ஜீவ சமாதி, அதுவும் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. மக்களே, நம்ம வள்ளிமலையோட மிக முக்கியமான இடமே இதுதாங்க. ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களோட ஜீவ சமாதி. முருகன் இருக்கும் இடங்களை எல்லாம் வந்து சித்தர்கள் இருப்பாங்க. முருகனே பெரிய சித்தர் தானே. ஸோ பழனிக்கு எப்படி போகரோ, வள்ளிமலைக்கு நம்ம சச்சிதானந்த சுவாமிகள்ங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப புனிதமான ஸ்தலம். வாங்க உள்ளே போய் நம்ம தரிசிச்சுட்டு வரலாம். நான் சொன்னல, சச்சிதானந்த சுவாமிகள் பழனியில் இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு திருப்புகழ் கேட்டு அவர் உருகினது. அந்த பாடலை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. உபதேசம் பெற்ற திருவடி சேர, உபதேசம் பெற்று திருவடி சேர. இந்த பாட்டு தான் அவர் கேட்டிருக்காருங்க. மதுரையிலிருந்து வந்த ஒரு நாட்டிய பெண்மணி பாடினார். வங்கார மார்பில் அணி தாரோடு யா கூட செய்ய கொந்தார மாலை குழல் ஆரமோடு தோல் புரள அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகளை கேட்டு தான் வந்து பழனியில் சச்சிதானந்த சுவாமிகள் அவருக்கு முருகனே வந்து உபதேசம் செஞ்ச மாதிரி இருந்துச்சாங்க. இங்கே அழகா புறாக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, வெள்ளை புறாக்கள். ஐயோ, என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வைபுங்க. இங்கே பாருங்க, பைரவி நம்மளை ஃபஸ்ட்டு வரவேற்தவ. ஸோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவே சரணம். உள்ள போலாம் வாங்க. மக்களே, இது ஒரு பெரிய குகைங்க. வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் மாதிரி தானே இருந்துச்சு. உள்ள வந்தோடனே பாருங்க, சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமிலாமோங்குக,
நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம். மக்களே, நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழடியார் திருவடி சென்னியார் எனும் வள்ளிமலை திருப்புகழ் ஸ்ரீலதி சச்சிதானந்த சுவாமிகளின் மகா சமாதிங்க. வழிபட்டுக்குங்க மக்களே, விர்ச்சுவலா. குருவே சரணம். மக்களே, நம்ம ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் உட்காந்து தவம் செஞ்சாச்சுங்க. இவ்வளோ அமைதியான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸை நமக்கு கொடுத்த குருக்கு நன்றி சொல்லிப்போம். அருணகிரிநாதரோட சிலை ஒன்று வச்சுருக்காங்க நம்ம சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு ஆப்போசிட்டில். மேலே சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு பிக்சர் இருக்குங்க. மக்களே, நம்ம ஜீவ சமாதியிலிருந்து வெளியே வந்தாச்சுங்க. சுவாமிகளால் குடையப்பட்டு 34 வருடங்கள் திருப்புகழ் தவம் இயற்றி 1950 மகா சமாதி அடைந்த குகை. சமாதியின் எதிரில் இருப்பது ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாதர் சிலை. எப்படி குறைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா பாறைக்கடியில். வேற லெவலுங்க. வேலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப 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 கிராட்டிடியூட். உங்களுக்கு காட்டினதில் இன்னுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. மக்களே, நம்ம ஜீவசமாதி பார்த்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னா சூரியன் காணா சுனைங்க. அங்கே தான் பார்க்க போகிறோம். சூரியன் காணா சுனைனா என்னென்னா, நம்ம வள்ளி அம்மையும் முருகப்பெருமானும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா இங்கே. அப்போது ஒரு நாள் வந்து தேனும் தினையும் சாப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ முருகப்பெருமானுக்கு வந்து விக்கல் எடுத்துருச்சான். தண்ணி குடிக்கணும்னு கேட்டப்போ முருகப்பெருமான் வந்து எனக்கு சூரியனே படாத தண்ணி குடித்தா தான் விக்கல் தீரும்னு சொன்னாராம். அதுக்கு இந்த மலையில் அப்படி ஒரு சுனை இருக்குன்னு சொல்லிட்டு வள்ளியம்மை இங்கே கூட்டிகிட்டு போய் முருகனுக்கு சூரியன் ஒளியே படாத இந்த சுனையில் இருந்த தண்ணியை குடிக்க கொடுத்தாங்களாம். இந்த ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க அங்கங்கே, ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே போய்க்கலாம். வந்தாச்சுங்க சூரியன் காணா சுனை. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. முருகப்பெருமானுக்கு வள்ளி பிராட்டி தேனும் தினைமாவும் கொடுத்து முருகன் விக்கல் எடுக்க சூரியன் காணாத தண்ணி வேணும், நீர் தான் குடிப்பேன் என்று கூறி வள்ளி பிராட்டி இங்குள்ள சூரியன் காணா நீர் கொடுத்ததாக ஐதீகம். ஓ, இங்கே குப்பை போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி பளிங்கு மாதிரி இருக்குங்க. ஓ மை காட். மக்களே, கீழே பூஜை நடந்துட்டு இருக்குங்க. தண்ணி ஒரு சலனமே இல்லாமல் பளிங்கு மாதிரி இருக்குங்க. எந்த காலத்துலையுமே இங்கே சூரிய ஒளியே படாதாங்க இந்த சுனைக்குள்ள. அடேங்கப்பா, கீழே இருக்கிற பாறை முதற்கொண்டு தெரியுது பாருங்களா, பளிங்கு மாதிரி. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. இயற்கை எடுக்க எடுக்க தண்ணி தீரவே தீராதாங்க இங்க. மக்களே, நம்ம சூரியன் காணா சுனையிலிருந்து நம்ம ஆசிரமத்தை பார்க்குற அழகு பாருங்க. திருப்புகழ் ஆசிரமம். அடேங்கப்பா, எவ்வளோ ஒரு புனிதமான இடத்துக்கு நம்மளை இறைவன் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. உங்களுக்கு விர்ச்சுவலாக காட்டுறதுல ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம அருணகிரிநாதரோட திருப்புகளை உலகெல்லாம் பரப்புன சச்சிதானந்த சுவாமிகளோட தவம் செஞ்ச இடம் இல்லையா, கீழே அவர் சமாதி இருக்கிற பாறை. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், நீ போதுமேங்கிற மாதிரி தாங்க இருக்கு. செம செம செம. மக்களே, வெள்ளூர் பக்கம் வந்தால் வள்ளிமலைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமாவது நம்மளோட பாதங்கள் இங்கே படணுங்க. நம்மெல்லாம் ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காக தானே குருமார்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஞானத்தை வழங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜீவசமாதிக்கெல்லாம் வந்து நாம வணக்கத்தை செலுத்திட்டு போகணுங்க. பசங்க இருக்கானுங்களே, எங்கே போனாலும் கூடவே வருவானுங்களாங்க காவலுக்கு. நம்ம அதுக்காகவே வந்து இப்போல்லாம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எங்கே போனாலுமே பைரவனு ஹெல்ப்புக்கு வந்துடுறாங்க.
நிறைய பேர் ட்ரெக்கிங்லாம் போகும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா பக்கம் நமக்கு குருமார்கள் வந்து பைரவர்களாக வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. மக்களே, இப்போ நம்ம விநாயகர் பாறையெல்லாம் இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். கணேசகிரி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த ஏரோ மார்க் இருக்குது நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி இங்கே ஒரு ஐயா இருக்காங்க, அவர் கூட கைட் பண்ணுவார். அதாவது யானையாக வந்து பயமுறுத்தி நம்மளை வள்ளியம்மைக்கு ஒரு பயத்தை கொடுத்து முருகப்பெருமான் வந்து காப்பாற்றுற மாதிரி பண்ணாங்கள்ல, அந்த இடம்தான். இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான சுனை இருக்குங்க. வரே வா, தண்ணி பழுங்கு மாதிரி பியூராக இருக்குங்க. ஐயோ செம்ம அழகு. கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி ஏறுறதுக்கு மட்டும் நாம் ரெடி ஆகிக்கணும். ஓ மை காட் மக்களே, இங்கே பாருங்க. வாவ் வாவ் வாவ், பார்க்குற இடம்லாம் நீர்நிலைகளாக இருக்குங்க. பா, என்ன வியூ. இங்கே ஒரு சுனை இருக்கு பாருங்க. மழை வேற பெஞ்சிருக்கும் போல, அதனால பார்க்குற இடத்துல எல்லாம் சுனைகள் நீர் நிரம்பி இருக்குங்க. மலை மேலே அவ்வளோ அற்புதம் பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, நம்ம கீழே பார்த்த சுனை. இன்னும் மேலே போகணும் போல, அது வரைக்கும் ஏரோ மார்க் இருக்கு. வாங்க போவோம். எப்படி ஏறிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஓ மை காட், வள்ளிமலை அன்பிலீவபிள்ங்க. கீழே இருக்கு பாருங்க திருப்பு வெள்ளாசிரமம். அடேங்கப்பா மக்களே, கண்டிப்பா வள்ளிமலைய வந்து பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில ஒரு சூப்பர்பான விஷயத்தை நீங்க மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். இன்னும் அது வரைக்கும் ஏரோ மார்க் இருக்குங்க. தோ மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், அங்கங்கே இந்த மாதிரி குகை மாதிரி அமைப்புகள் இருக்கும். நீங்கள் உட்காந்து தவமெல்லாம் செய்யணும்னா, மெடிடேஷன் எல்லாம் செய்யணும்னா அருமையான ஏரியா. சுற்றி போகணும் போல. மக்களே, டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டேஸ் இன் மை லைஃப்ங்க. கணேசகிரி மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. பார்க்குற வியூ இருக்கு, வியூவு அப்பா, கடவுள் நமக்கு எவ்வளவு வளத்தை அள்ளி கொடுத்துருக்காருங்க. நம்ம பேர்ட்ஸ் ஐ போல் இருந்து மேலே பார்த்தாதான் தெரியுது. கண்ணு கெட்டுற வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கிற ஊருங்க. தூரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இப்போ நம்ம வள்ளிமலை மேலே இருக்கோம். மேலே நம்ம கூட சிவன் இருக்காரு, கீழே திருப்புகள் ஆசிரமம், அதுக்கு கீழே வள்ளி முருகனோட கோவில். வேற என்ன வேணும்? வேற லெவலுங்க மக்களே. எப்படி இருக்கு வள்ளிமலை? சும்மா அல்லுதா. ஸோ உலகத்திலேயே வந்து முருகப்பெருமானோட காலடி பட்ட இடங்கள் வந்து மிக மிக சொற்பமானது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் பூலோகத்தில் வள்ளிமலை இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸாக நம்ம கிருபானந்த வாரியாரே அடிக்கடி சொல்லியிருக்காரு. வள்ளிமலைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வரல, நீங்கள் வாழ்ந்ததே வேஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க மக்களே. பியோர் பிளிஸ். மக்களே, அப்படியே ஜம்முன்னு படுத்தாச்சுங்க. மணி 9:30 8 மணிக்கு நம்ம மேலே வந்தோம். 1.5 மணி நேரம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக படுத்துருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கிறது வாழ்க்கையில் அபூர்வம். வள்ளிமலை மேலே சிவனுக்கு பக்கத்தில் தலை வச்சுட்டு படுத்தாச்சு. இந்த பக்கம் பாருங்க வியூ. பியோர் பிளெஸ்ஸிங்க. வள்ளிமலை வேற லெவல்ல இருக்கு. மக்களே, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இங்கிருந்தெல்லாம் போறதுக்கு மனசே வராதுங்க. ஐயோ, டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்க வேண்டிய இடங்கள்ல வாழ்க்கையில இதுவும் ஒரு நாள் அமைஞ்சிருச்சு. என்ன செய்யறது? இறைவா நன்றி இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு. வள்ளியம்மை முருகப்பெருமானுக்கு நன்றி, சச்சிதானந்த சுவாமிகளுக்கு நன்றி, திருப்புகள் பரப்புன நம்ம குருவுக்கு சரணம். ஸோ மக்களே, கிளம்பலாமாங்க? நம்ம இப்போ கிளம்புனாதான் அடுத்த 1 மணி நேரத்தில் கீழே போக முடியும். பாருங்க மக்களே, நம்ம வெள்ளூர் மாவட்டம் தான் மக்களே, சொர்க்கபுரி மாதிரி இருக்குங்க. இங்கே
மக்கா மக்கா வள்ளிமலையை சுத்தியும் பார்க்குற இடங்களெல்லாம் மலைகள்ங்க. கீழே இருக்கிற ஊர்களோட அழகை பாருங்க மக்களே. பச்சை பட்டாடை உடுத்துன மாதிரி அங்கங்க நீர்நிலைகள், தூரத்துல தெரியிற ஹைவே. சாமி அப்பா, அழகா பைரவன் உட்காந்துருக்கான் சிவன் பக்கத்துல. இவ பைரவி நம்ம கூடவே வந்துட்டு இருக்கா திருப்புகழ் ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து. ஓ மை காட், பியோர் பிளிஸ்ங்க மக்களே. செல்லங்கள்ங்க எவ்வளோ அழகா கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம கூடவே வந்துட்டு இப்போ மறுபடியும் நம்மளை கீழே கூட்டிட்டு போறாளுங்க செல்ல குட்டிங்க. சோ அழகு மக்களே. நம்ம மலை மேலே போயிட்டு நம்ம கணேசகிரி சிவனையெல்லாம் வழிபட்டு கீழே வந்தாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் இன்னொரு இடம் இருக்கு. இது என்ன இடம்னு தெரியல, அதுவும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க மக்களே. இது வந்து இன்னொரு அற்புதமான இடங்கள்ங்க. நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் குகையை குடைந்த போது 3 எலும்புக்கூடுகள் கிடைத்ததை சேகரித்து அவைகளை தனித்தனியாக மறுசமாதி செய்து அவைகளின் மேல் அரசு வேம்பு வில்வ மரங்களை நட்டு பூசித்ததை பின்புறம் இருக்கும் மேடையில் காணலாம். இவைகளை வலம் வந்து வழங்கினால் நல்லது நடக்கும். சுவாமிகளால் 25 ஆண்டுகள் பூஜிக்கப்பட்ட சுந்தரவல்லி என்ற பசுவின் சமாதி நிலையை மேல் பசுவின் சிலையை காணலாம். இங்கே பாருங்க, இங்க ஒரு பசுவுக்கு சமாதி கட்டி பூஜை செஞ்சிருக்காரு. ஓ மை காட், வள்ளிமலை எத்தனை அற்புதங்களை வச்சிருக்கு பாருங்க. அக்குர மகளை அக்கணம் மனம் முடித்த கணேசர் யானை வடிவில் காணலாம். அதன் முன் இரட்டை விநாயகரையும் காணலாம். இங்கு பக்தர்கள் தங்களுக்கு வேண்டியதை வேண்டி சூறை தேங்காய் உடைத்தால் காரிய சித்தி ஆகும். ஓ, இங்க ஒரு கணேச பாறை இருக்குங்க. எத்தனை இடங்கள் சாமி, அழகு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வேலூர்ல இருந்து 1 hour டிராவல் தாங்க. இந்த சொர்க்கத்துக்கு நீங்க வந்துடலாம். அவ்வளோ பீஸ்ஃபுல், அவ்வளோ அமைதி. நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். எவ்வளவுதான் நான் வீடியோவில் காட்டினாலும் அது விர்ச்சுவலாக நீங்கள் பார்க்கறது தானே. இந்த புனித இடங்களுக்கெல்லாம் உங்கள் காலடி படணுங்க மக்களே. நம்ம சச்சிதானந்தா சுவாமிகளோட ஆசிரமத்திலேருந்து கிளம்பியாச்சுங்க, திருப்புகழ் ஆசிரமத்திலேருந்து. பா, என்ன ஒரு பாக்கியம் இன்னைக்கு நமக்கு. அருணகிரிநாதரோட திருப்புகளை உலகம் எல்லாம் பரப்புன சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதி, அவர் தவம் செஞ்ச இடம், அவருக்கு வள்ளியம்மை பொங்கியம்மனா காட்சி தந்து அதை அவருங்க ஒரு கோவிலாக கட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு, வழிபட்டாச்சு. இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் உங்களுக்கு? விர்ச்சுவலாவையும் அது காட்டியாச்சு. ஸோ வழிபாடு முடிச்சுட்டு நாம் இப்போ கீழே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சமணர் குகை இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேவா, செப்பல் போட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்குங்க வள்ளிமலை. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தாங்க இது. மக்களே, நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வழி. அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. இந்த பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தாங்க தெரியும். முருகன் இருந்தான்னா சும்மாவா இருப்பான்? அப்படியே சும்மா வைப் இருக்கிற இடத்துல தானே இருப்பான். அப்படி இருக்கு வள்ளிமலை. இந்த பைரவி பொண்ணு நம்ம கூடவே வந்துட்டு இருக்காங்க. அடியே, எங்கடி வர என் கூடவே? உங்க வீட்டை விட்டு எங்க வர? என் கூடவே கீழே வரைக்கும் வர போறியா? பாருங்களா, ஆசிரமத்துல இருந்தா வந்ததுல இருந்து கூடவே இருக்கா செல்லம். இத போய் சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, என்ன மாதிரி நீதிபதிகள்னு தெரியலீங்க. சாரி, நான் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றியெல்லாம் அவ்வளோவா நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இருந்தால் கூட சொல்கிறேன், எவ்வளோ அன்பு பாசம் பாருங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கம்பேஷன் தான் வந்து பேசிக் நெசசிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்படி ஒரு உயிரை முற்றிலுமாக அதுகளோட வாழ்விடத்திலிருந்து நீக்கணும்னு சொல்கிறதெல்லாம் தப்புங்க. செல்லக்குட்டிங்க இதெல்லாம். மக்களே, நம்ம கீழே இறங்குற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி மண்டபங்கள் இருக்குங்க.
எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே. அழகுல வாவ். அங்க ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க. அங்கிருந்து நம்ம சுத்தி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. கீழே இருக்கிற வள்ளிமலை கிராமம். மக்களே இங்க பாத்தீங்களா, ஒரு செம்ம அழகான தாமரை குளம். ஐயோ அழகுங்க. மலை மேலைங்க இவ்வளவு அழகு கொட்டி கிடக்குதுங்க வள்ளிமலை மேல. அடேங்கப்பா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. அப்படிதான் இருக்கு வள்ளிமலையோட அழகு பார்க்கிறதுக்கு. ஆனா மக்கள் எல்லா பக்கமும் வந்து பிளாஸ்டிக் அது இதுவும் போட்டு வச்சிருக்காங்க. உள்ள பாருங்க லில்லி எவ்வளவு அழகா முளைச்சிருக்கு. இத்தனை குப்பைகளுக்கும் இடையில ஒரு மலர். அழகுல மக்களே, தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க வள்ளிமலை மேல. முருகனும் வள்ளியும் வாழ்ந்த இடங்க. மக்களே நம்ம மேல இருந்து வந்தாச்சுங்க. எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான இடம் பாருங்க. ஐயோ சான்ஸே இல்லப்பா. இங்க இருக்கு கீழே போற இடம், வாங்க போவோம். மக்களே ஃபைனலி நம்ம கீழே போற வழியில் இருக்கிற ஜெயின் கேவுக்கு வந்தாச்சுங்க. சமணர் குகை செல்லும் வழி டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள உள்ள போகணும் போல. வளைச்சு வளைச்சு நம்ம மலை மேல எவ்வளவு இடங்கள் இருக்கு பாத்தீங்களா. நிசப்தமா இருக்குங்க. நிறைய பக்தர்கள் கூட்டம் இல்லை. அப்படியே வந்தாலும் கீழே இருக்கிற கோவிலுக்கும் மேலே இருக்கிற கோவில் மட்டும் வந்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா வள்ளிமலை ஒரு சொர்க்கம். வந்தாச்சுங்க சமணர் குகைக்கு. இதுவும் ஏசைனால் பாதுகாக்கப்பட்ட சின்னம். ஜெயின் கேவர்ன் வள்ளிமலை சமணர் குகை. சமண துறவிகளுக்கான இந்த தாழ்ந்த குகையில் பல முக்கிய கங்கபான அரசர்களின் பிரதிமைகளும் கல்படுகைகளும் கல்வெட்டு குறிப்புகளும் உள்ளன. இதை வசதியாக குடைவித்த அரசன் கங்கராஜ மல்லன் ஆவான். இவன் கங்க சிவமாறன் கொள்பேரனும் ஸ்ரீபுருஷன் பேரனும் ரணவிக்ரமன் மகனும் ஆவான். இங்குள்ள ஒரு கல்வெட்டு குறிக்கிறது. பான அரசன் ஒருவரின் மதகுருவான பவநந்தியின் சிஷ்யான தேவசேனையின் பதுமை இங்கு காணலாம். இதையும் மற்றொரு புதுமையையும் இங்கு ஸ்தாபித்தவர் சமணகுரு ஆரிய நந்தி. எவ்வளவு ஹெரிட்டேஜ் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பாருங்க மக்களே. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே குகைகளுக்கு கீழே படுக்கைகள் அமைச்சுதான் வந்து சமணத்துறவிகள் இங்கேயே வாழ்ந்து தவம் செய்வாங்க. நிறைய சமண குகைகளை பார்த்தாச்சு. நாம வேலூர்லயும் பார்த்தாச்சு. இங்க பாருங்க, வாவ் எவ்வளவு தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. எல்லா ஜைன துறவிகள் உட்கார்ந்து தபஸ் செய்யற மாதிரி. அழகா இருக்குல்ல. இதெல்லாம் பல்லவ மன்னர்கள் காலத்துலயா இருக்குங்க. கங்க மன்னர்கள்னு போட்டிருக்கு. கங்க மன்னர்களும் ஜைனர்கள் தான் நினைக்கிறேன். ஜைன மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு சுனை இருக்கு. அங்கங்க வந்து தண்ணீர் தேவைகளுக்காக இறைவன் அமைச்சு கொடுத்துட்றாருங்க. மலைகள் மேல தபம் செய்ய முனிவர்களுக்கு இது மாதிரி சுனைகளை. தண்ணி சொட்டிட்டு இருக்குங்க பாறையிலிருந்து. ஐயோ இயற்கை பேரழகுங்க. இறைவனுக்கு நாம எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எத்தனை இயற்கை கொடைகளை நமக்காக அமைச்சு கொடுத்துருக்காரு. சான்ஸே இல்லை. இங்க பாருங்க என்னென்னமோ செஞ்சிருக்காங்க. உள்ள எப்படி இருக்கு பாருங்களா. மழை காலத்துல எல்லாம் இவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அழகா இந்த மாதிரி ஒரு பாறைக்கு கீழே இவங்களோட வாழ்விடத்தை அமைச்சு தபஸ் செஞ்சுருக்காங்க நம்ம ஜெயின் துறவிகள். அப்பா எவ்வளோ பொக்கிஷங்கள் நம்ம வள்ளிமலை மேலே. சான்ஸே இல்லைங்க. பிளிஸ்ஃபுல் டேங்க. இத்தனை அற்புதங்களை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேலூர் வள்ளிமலை மேலே சான்ஸே இல்லைங்க. நம்ம சேனல் ஆரம்பித்தோம் நம்மளை கடவுள் வந்து மிக அற்புதமான இடங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்க. உங்களுக்கு வெர்ச்சுவலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன இப்படி பண்ண வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஸோ
ஸோ மக்களே, நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி இங்கெல்லாம் வந்து வள்ளி அம்மை, முருகப்பெருமான், சச்சிதானந்த சுவாமிகள், நம்ம ஜெயின் துறவிகள் இவங்களோட ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு போங்க வள்ளிமலைக்கு வந்து. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. அடிவாரம் இருக்கிற கோவில் கோபுரம் எல்லாம் தெரியுது அங்க. வாவ், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பசிக்குதுங்க கப கப கபன்னு. 7:30 மணிக்கு வந்து இறங்கணும். மணி 10 ஆகுது, இன்னும் சாப்பிடவே இல்லை. ஒரு டீ மட்டும் குடித்தோம், வயிறு அப்படியே சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. டேய் எனக்கு சாப்பாடு போடுறான்னு. கீழே போய் சாப்பிடலாம் வாங்க. மக்களே, நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ பக்தர்களுக்காக வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுக்குமே பிரச்சனையே கிடையாதுங்க. அழகாக வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ், கப்புள்ஸ் யார் கூட வந்தாலும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இது அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில். ஸோ மக்களே, நம்ம முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட வள்ளிமலையை சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வழிபட்டுட்டு வந்தாச்சுங்க. திருப்புகழ் ஆசிரமம், சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி, ஜெயினர் குகைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நீங்களும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பிளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த அருளை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வெள்ளூர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக வள்ளிமலைக்கு விசிட் பண்ணி நம்ம கடவுளர்கள் குருக்களோட அருள் பெற்றுட்டு போங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் மக்களே. ஃப்ரம் வள்ளிமலை, வேலூர், ஐ திங்க் ராணிப்பேட் மாவட்டம் நினைக்கிறேன், வாட் எவர், ஃப்ரம் வள்ளிமலை. ஓகேவா? see you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட், மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.